அதான் கட் பண்ணேன். அவ கழுவுனா சரி அப்படியே பண்ற சொல்லி அவ பில்டப் கொடுத்துட்டு இருக்கா. இன்னும் வெங்காயம் நான் தானே தோல் உரிச்சேன். தோல் உரிச்சது பேர் சமைக்கிறது அர்த்தமாயிடாது சரியா? சரி நான் போறேன், நீ மட்டும் தண்ணி பண்ணிக்கிறியா? போ, சோறு கிடையாது. அப்போ இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. தக்காளி தொக்கு வச்சு அதுல முட்டையை உடைச்சு ஊத்தி அதுல சாப்பாட்டை போட்டு அப்படியே பரட்டி விட்டு மேல கொத்தமல்லி கருவேப்பிலையை தூவி அப்படி பசைஞ்சு அப்படி இந்த குளிருக்கு சுட சுட சாப்பிட்டா. That means if you don't like our South Indian food, please forgive us. நான் தான் பண்றேன், நான் தான் குக்கர், சவுத் இந்தியன் குக்கர். ஏய் குக்கர், ஏய் குக்கர் நான் தான் குக்கர். ஹலோ காய்ஸ், நான் தான் உங்கள் மாணிக். நம்ம ஆடாஃபைல் ஃபுட் ஃப்ரெண்ட்ஸ் யூடியூப் சேனலுக்கு அன்போடு வர இருக்கிறேங்க. லாஸ்ட் வீடியோவில் நாக்கோ லேக்கை பற்றி பார்த்தோங்க. அது மட்டும் இல்லைங்க, அந்த நாக்கோ லேக் வியூ வந்து பார்த்தீங்கன்னா தெரிகிற மாரி 3 லேக்குன்னு சொல்லிட்டு அந்த ஹோட்டல் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டே பண்ணியிருந்தோம். 3 பீப்புள் வந்து பார்த்தீங்கன்னா பர் நைட்டுக்கு 600 ருபீஸ் தாங்க கொடுத்தோம். ஸோ அந்த வீடியோவை பற்றி முழுசாக தெரிஞ்சுக்கணுன்னா அதோட லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் ஷேர் பண்ணுறேன். நீங்கள் அதை கிளிக் பண்ணி முழுசாக பார்த்துக்குங்க. நாங்களே வந்து பார்த்தீங்கன்னா குக் பண்ண முடிவு பண்ணியிருக்கோம். ஏன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அன்பாயில்டு ரைஸாக தான் இருக்குது. ஸோ ரொம்ப பெரும் பிரச்சனை இருக்குது. கிருத்தியெல்லாம் முடியல, அதனால் அவன் விஷத்தை கொடுத்தாலும் சாப்பிடலாம்னு முடிவுக்கு வந்து. இப்ப தெரியுதா என் குக்கிங்கோட அருமை? இப்போ உனக்கு தெரியுதா? சொல்லு, உண்மையை சொல்லு, உண்மையை ஒத்துக்கோ. என்ன செய்யறது? உண்மையை ஒத்துக்கோ. இப்ப சொல்லு, என் குக்கிங்கோட அருமை தெரியுதா? சைடில் இதை போட்டு விட்ருவா, இல்லை கண்டுக்காதீங்க சரிங்களா? ஸோ அவள் குக் பண்ணலான்னு அவங்கள்ட்ட ஓனர்கிட்ட கொஞ்சம் பர்மிஷன் கேட்டு நீங்கள் கேஸுக்கு வந்து 100 ருபீஸ் எக்ஸ்ட்ரா பே பண்ணுங்கன்னு சொன்னாங்க. ஓகேன்னு சொன்னாங்க. சூப்பர். ரைஸு, டொமேட்டோ, ஆனியனு என்ன பண்ண போகிறாங்க அவளுங்க? தக்காளி குச்சியில் முட்டையை உடைச்சு ஊற்ற விடப்போறான். அதுதான் பேரும் குக்கிங்கா? இதுக்கு இவ்வளவு பில்டப். அதுதான் நல்லா இருக்கும். தக்காளி தொக்கு வச்சு அதுல முட்டையை உடைச்சு ஊத்தி அதுல சாப்பாட்டை போட்டு அப்படியே பரட்டி விட்டு மேல கொத்தமல்லி கருவேப்பிலையை தூவி அப்படி பசைஞ்சு அப்படி இந்த குளிருக்கு சுட சுட சாப்பிட்டா வேற லெவல். ஓவரா பேசுறா, அவள் அப்புறமேட்டு பாத்துக்கலாம். லெட்ஸ் கோ. இந்த கடையில் தாங்க ரைஸ் வாங்கணும். இதுதான் நாக்கோ வில்லேஜ். இந்த ரோடு தான் வந்து பார்த்தீங்கன்னா மெயின் ரோட்டில் போயிட்டு ஜாயிண்ட் ஆகும். टोमेटो 50. अरे ए हाफ kg ओके. தமிழன்னு நிரூபிச்சிட்டுங்க. எவ்வளோ தான் வரட்டும், அதுலேருந்து பார்கிங் பண்ணலான்னு சொல்லிட்டு அவன்கிட்ட சுஜிட்டு சொல்லிட்டு இருந்தேங்க. हाफ केजी की दिए सर. हाफ केजी कम है. पाव किलो पाव चाहिए. हाँ कोई बात नहीं, 300 ग्राम जान दो. நம்ம வெஜிடபிள்ஸ் போயிட்டு மார்க்கெட் அங்கே சும்மா ஸ்டாக்ல போயிட்டு எல்லாம் வாங்கிட்டு விட்டோம். கேஜி வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக இருந்தது. எல்லாம் சேர்த்து வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ வந்துச்சுன்னா ஒரு 190 180 கிட்ட வந்துருச்சு ஃப்ரை அங்கே வெஜிடபிள்ஸு. கேஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 100 ருபீஸ் எக்ஸ்ட்ரா கொடுக்க சொன்னார். கொடுக்கணும்னு சொல்லிட்டேன். ஏன்னா சவுத் இந்தியன் ஃபுட்டு சாப்பிடணும்னு தோணுச்சு, அதனால தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். சரி, வெங்காயம் வந்து நான் தான் கட் பண்ணேன். அவள் கழுவுனா சரி அப்படியே பண்ற சொல்லி அவள் பில்டப் கொடுத்துட்டு இருக்கா. இன்னும் வெங்காயம் நான் தானே தோல் உரிச்சேன். தோல் உரிச்சது பேர் சமைக்கிறது அர்த்தமாயிடாது சரியா? சரி நான் போறேன், நீ மட்டும் தண்ணி பண்ணிக்கிறியா? போ, சோறு கிடையாது. அப்போ நமக்கு சோறு சோறு தான் முக்கியம். நமக்கு சோறு தான் முக்கியம். அதனால சூடு சொன்னெல்லாம் விட்டுட்டு அவளுக்கு ஹெல்ப் பண்ண ஆரம்பிச்சிட்டேங்க. what are you doing? I'm washing the rice. Okay boss, what are you doing? We are going to go egg gravy. Okay, with a different style. oh egg gravy, nice. இவர் தாங்க இந்த ஹோம் ஸ்டேயோட ஓனர். இவர் வந்து எங்கள் கூட சாப்பிடுங்க, சவுத் இந்தியன் ஃபுட்டெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கும் அப்படி இருக்கலாம் பில்டப் கொடுத்து நாங்கள் இப்படிலாம் பண்ணுறோன்னு சொல்லிட்டு சாப்பிடுங்கன்னு சொல்லியிருக்கோம். அவரும் ஊன்னு ஒத்துக்கிட்டாரு. பாவம், நாளைக்கு இருப்பாரா இருக்க மாட்டாரா? What? Please translate. ஏதாவது சாப்பாடு பிடிக்கலன்னா எங்களை மன்னிச்சிடுங்க அப்படி. That means if you don't like our South Indian food, please forgive us. तो मेरे को जज मत करना, मैं इन लोगों को इंस्ट्रक्शंस दे रहा हूँ. सो मेरा भी मेन पार्ट है इसमें. No, it's not one part. நான் தான் பண்றேன், நான் தான் குக்கர், சவுத் இந்தியன் குக்கர். ஏய் குக்கர், ஏய் குக்கர் நான் தான் குக்கர். इन दोनों कुकर को साइड रखो, मेन कुकर.
अभी कृति का कमल देख के हो गया है, अभी कमल देखना है पुष्पा का। अपना पुष्पा भाई क्या बना रहा है? पुष्पा भैया क्या बना रहा है? நல்ல வாசனையாக வருது, வாங்க சாப்பிட போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் தூக்கிட்டு போய் வெளியில் வச்சு உட்காந்துட்டு அந்த கிளைமேட் அப்படியே என்ஜாய் பண்ணிவிட்டு சாப்பாடெலாம் ஒன்று ஒன்றா டேஸ்ட்டு பண்ண ஆரம்பிச்சுங்க. சாப்பாடெலாம் ஒன்றும் சொல்லிட்டு 100க்கு வந்து பார்த்தீங்கன்னா 60% நல்லா தான் இருந்தது. என்ன கொஞ்சம் காரம் தான் அதிகமாகிடுச்சு. ஏன்னு பார்த்தான்னு வச்சிங்களேன், மல்லித்தூள் வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்காம போயிடுச்சு. நான் பண்ண ஆம்லேட் தாங்க ரொம்ப மொக்கையாக போச்சு, தீஞ்சிருச்சிங்க. அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளார கொஞ்சம் வேகாமலாம் இருந்தது. அப்போ தான் கிருத்தி எனக்கு வந்து சொல்கிறேன், ஆம்லேட் வந்துங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அனல் கம்மியாக வச்சுட்டு பண்ணணுப்பா, அப்படின்னா தான் உள்ளார கொஞ்சம் வேகம் தீயாமல் இருக்குன்னு சொன்னான். ஓ, ஆம்லேட் பண்ணதுக்கு இப்படிலாம் ஒன்று பண்ணணுமான்னு இப்போ தான் எனக்கு தெரியுது. உங்களுக்கு முன்னாடியே தெரிஞ்ச கமெண்டில் சொல்லுங்கள், எத்தனை பேர் நல்லா குக் பண்ணுறீங்கன்னு நான் தெரிஞ்சுக்கிறேன். रंबा डिनर fabulous. Sorry मैं नहीं आया. Super. So thank you Kriti for dinner. Spicy dinner, but I liked it. Taste was awesome. So thank you Manik for omelette. And best world best cooker. This cooker is very Pushpa cooker. Pushpa cooker. So நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்ல போகிறோன்னா, என்ன சொல்லுறது, பாய் சொல்லுங்க.